கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் வாலிப நாட்கள் என்று நான் பேச விரும்புகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, உன் வாலிப நாட்களில் நீ சிருஷ்டிய நினைக்காம சிருஷ்டிகரை நினைக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். தம்பி தங்கச்சி, ஆனால் இன்னைக்கு சிருஷ்டிகரை நிறைய வாலிபைகள் நினைக்கிறதில்லை. அவர் சிருஷ்டித்த ஆணையோ பொண்ணையோ தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னதான் நினைக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பசங்க இந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓன் நினப்பாவே எனக்கு வருது. 7 வயசாகிட்டும் அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றை பற்றின ஞாபகமாக வருதுன்னு அதில் தீய வைக்கணும். ஆமாம், இன்னைக்கு வாலிப பசங்களுக்குள்ளாடி பயங்கரமான இச்சையில் விழுந்து கிடக்கிறாங்க. நிறைய விபச்சார பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நிறைய பேர் மோனோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க. தப்பான படத்தை பார்க்கறது, சினிமா தியேட்டருக்கு போகிறது, இப்படியெல்லாம் இருக்குது. நான் கடந்த நாட்களிலே வேறொரு சபைக்கு போகிற ஒரு வாலிபனை தற்செயலாய் சந்தித்தேன். நான் அவனை அந்த இடத்துல பார்ப்பேனே எனக்கு தெரியலை. அவன் என்ன பார்த்த உடனே அவன் சிகரெட்டு பிடிச்சிட்டு நின்னான். நான் அவன்கிட்ட போய் சோத்திரம்னு சொல்கிறேன். அவன் புகையை உள்ளே வச்சுட்டு வெளியே விடாதபடி இருக்கிறான். நான் விடுவேன், நான் சோத்திரம் தம்பி சோத்திரன்னு சொல்கிறேன். அவன் சோத்திரம்னு சொல்கிறான். மூக்கு வழியாக வாய் வழியெல்லாம் புகை போகுது. இன்னைக்கு அநேக பெண்கள் 8 எப்படி புகையில் போடலான்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிஞ்சலையே பழுத்ததாக இருக்குது. அவங்க கிட்ட போய் இது இப்படி இது அப்படின்னு அவனும் நமக்கு சொல்லி தர்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், அவரை நினைச்சா மட்டும்தான் நீ யாராலையும் மறக்கப்படாமல் இருப்ப. நீ அவரை நினைக்கிறதுக்கு பதிலா வேற யாரையாவது நினைச்சிட்டனா எல்லாராலையும் மறக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள ஆயிடுவேன். என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நான் நேசிச்சிட்டேன்னா, என்னையே அவனுக்கு கொடுத்துட்டேன்னா, இப்படியெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே என் இருதயம் கிழிக்கப்படுகிறது தேவ பிள்ளை. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து சொல்ல வர, நீ அவரை நினைக்கணும். நீ அவருக்காக வாழணும். பரிசுத்தமா அவருக்காக நின்னா ஏசப்பா உனக்காக எல்லாத்தையும் செய்வார். யாருமே உனக்கு செய்யாததை கூட அவர் உனக்கு செய்வார். நான் ஒரு வாலிபனாய் நின்று உனக்கு சந்தோஷத்தோட சொல்லுகிறேன், என் வாலிப நாட்களிலே இயேசுவை நினைத்தேன். அவர் என்ன நினைச்சதுனால இன்னைக்கு நான் வாலிப வயதுல ஒரு ஊழியக்காரனாய் உனக்கு நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு நிற்கிறேன். அதனால கவலைப்படாத, கண்டிப்பா கர்த்தரை நினை. வாலிப நாட்கள் உனக்கு இன்பமாய் மாறும். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். அழிந்து போகிற பாவத்தில் விழுந்து கிடக்கிற எல்லா வாலிபர்களையும் நீர் தொடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.